என்ன பண்ணுறாங்க, கண் இமைகளை கட் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அப்போ தான் அந்த கண் இமைகளை கட் பண்ணி எடுக்கிறப்ப ஆண்மகன்களுக்கு அப்படியே வீரியம் அதிகரிக்குமா, அவனோட ஆண்மை பெருகுமா அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கண் இமைகளுக்கு பல வேலைப்பாடுகள் இருக்கு. ஒருவேளை இந்த கண் இமைகளை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அடிக்கிற காற்று அப்படியே நேரடியாக கண்களில் பட்டு கண்களுடைய அந்த ஈரப்பதம் குறைஞ்சு வறண்டு போயிடும். தூசி துகள்கள்லாம் கண்களில் நேரடியாக பட்டு மற்ற தொற்றுகள் ஏற்படலாம். சூரிய வெளிச்சம் கூட நேரடியாக கண்களில் பட்டு வேற பிரச்சனைகள் வரலாம். பல பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த கண் இமைகளில் ஃபால்ஸ் ஐலாஷஸ்ன்னு சொல்லிட்டு கம்மு மாதிரி ஒன்று போட்டு ஒட்டி அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுறாங்க. அது கண்களுக்கு பிரச்சனை இல்லையா, இருக்கிற அந்த கொஞ்சம் கண் இமைகளும் புடுங்கிட்டு வந்துடும். அதனால் அதெல்லாம் முடிஞ்ச அளவு தவிர்க்க பாருங்க. புருவங்களையும் பாருங்களேன். இந்த புருவங்கள் ஒரு மனுஷனுக்கு வேர்த்தாலோ இல்லை மழை பெஞ்சாலோ இந்த புருவங்கள் ஒரு குடை மாதிரி அந்த தண்ணீர் கண்களுக்குள்ள போயிடாம இதை பாதுகாக்குது. எதனால புருவம் ஏன் இந்த ஒரு அமைப்பு இருக்கு, இப்படி ஒரு அமைப்பு இருக்கு, ஏன் இப்படி இருக்கலாம், ஏன் இப்படி கூட இருந்திருக்கலாம், எதனால இந்த அமைப்பு இப்படி இருந்திருக்கு? அந்த தண்ணி பட்டுச்சுன்னா இது அந்த தண்ணீரை என்ன பண்ணும், அப்படியே 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 ரீடைரக்ட் பண்ணி விட்டுருது பாருங்க. அப்படியே இங்கே கொண்டு போயிருது. ஸோ இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கு அந்த புருவத்துக்கு. ஆனால் அந்த புருவத்தில் தான் அதிகமான டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. நன்றி.